ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஆகஸ்ட் 24, 2024. பாபா நமக்கு, குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் சமர்ப்பணமாக வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஏனென்றால் எப்போது வரையிலும் ஆத்மா முழுமையாக சமர்ப்பணமாகவில்லையோ அதுவரையிலும் முழுவதுமாக தூய்மையாக முடியாது. நாம் முழுமையான சமர்ப்பண தன்மையின் பாதையில் முன்னேற வேண்டும். அனைத்திலும் முதன்மையாக நாம் நான் என்ற உணர்வினை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவை பிரபுவின் கொடையாகும். நான் என்ற உணர்விலிருந்து தன்னைத்தான் விடுவித்து கொண்டே செல்வோம். மேலும் நமது வாழ்வினை பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்து விடுவோம். பாபா, இந்த வாழ்க்கையை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். இதன் கட்டுப்படுத்தும் கயிறு உங்களது கைகளில். எப்படி வேண்டுமானாலும் இதனை செலுத்துங்கள். நீங்கள் எவ்வாறு எங்களை வைத்துக் கொள்வீர்களோ அவ்வாறே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். நீங்கள் என்ன கொடுப்பீர்களோ அதையே நாங்கள் உண்போம். என்ன சேவை செய்விப்பீர்களோ அந்த சேவையை செய்து முடிப்போம். இந்த சமர்ப்பண உணர்வு மிக அழகான அனுபவத்தை ஏற்படுத்தும். பகவானுடைய கூற்றின்படி நாம் மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரங்களை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். நமது புத்தியையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைவருக்கும் புத்தியில் ஏற்கனவே சில ஞானம் இருக்கிறது. ஈஸ்வரிய ஞானத்தை கேட்கும்போது அது பழைய ஞானத்தோடு மோதுகிறது. எனவே ஏற்கனவே இருக்கும் பழைய ஞானமானது புதிய ஞானத்தை வாழ்க்கையில் அனுமதிப்பதில்லை. இந்த அகங்காரத்தின் புத்தியை சமர்ப்பணம் செய்வோம். மேலும் புத்தியில் பதிந்திருக்கும் அழுக்குகளையும் சமர்ப்பணம் செய்வோம். சிலர் தனது புத்தியில் மிகுந்த அழுக்குகளை நிறைத்து வைத்திருக்கிறார்கள். அவற்றையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அங்கே இங்கே நடக்கும் விஷயங்கள், தேவையில்லாத பலவிதமான விஷயங்களை பார்ப்பது, கேட்பது, இவற்றால் புத்தி அழுக்காகிறது. எனவே இதனையும் சமர்ப்பணம் செய்வோம். அந்த இடத்தில் தெய்வீக ஞானத்தை நிரப்பிக் கொள்வோமானால் புத்தி தெளிவாகிவிடும். வரங்களை தாரணை செய்வதற்கு தகுதி அடைந்துவிடும். எனவே புத்தியினை சமர்ப்பணம் செய்வது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இதை குறிப்பதற்காகவே பக்தி மார்க்கத்தில் சிலர் தனது தலையே வெட்டி வைத்து விட்டார்கள். மேலும் சிலர் நான் என்ற அகந்தையை விடாமல் மே அதாவது நான் நான் என்று அர்த்தப்படும்படி கத்தக்கூடிய ஆடுகளை வெட்டி பலியிட்டார்கள். ஆனால் உண்மையில் பலியாக்க வேண்டியது புத்தியின் நான் என்ற அகங்காரம். அதனை சமர்ப்பணம் செய்தால்தான் பகவானுடைய ஞானம் புத்தியில் தங்கும். அவரது வரங்களும் நிரம்பும். அவரது சக்திகள் தூய்மை தன்மை ஆகியவை நிரம்பும். மனதினையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். மனதில் ஏதோ சுமை இருக்கிறது, கவலை, கலக்கம், குழப்பம் இருக்கிறது, ஏதோ அழுத்தம் இருக்கிறது. அவை அனைத்தையும் பிரபுவிடம் ஒப்படைத்துவிட்டு லேசாக இருங்கள். எப்போது பகவானே உங்களது சுமைகள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறிவிட்டாரோ பின்பு ஏன் நாம் பற்றி கொண்டிருக்கிறோம் என்றாலே மனதினை சமர்ப்பணம் செய்யவில்லை என்றே பொருளாகும். மனதில் வீணான எண்ணங்கள் ஓடுகின்றன. வீணான எண்ணங்களை தொடர்ந்து மனதில் வளர்த்து கொண்டே செல்வோமானால் ஒருபோதும் நாம் சுகமடைய முடியாது. மனதையும் புத்தியையும் சமர்ப்பணம் செய்வதுதான் அனைத்திலும் முக்கியமான விஷயமாகும். மனதினை சமர்ப்பணம் செய்வது என்பது இன்னுமே சூக்ஷ்மமான விஷயமாகும். சிந்தனை செய்வோம். நம் மனதின் ஒவ்வொரு எண்ணமும் பகவானுக்கு படையல் வைக்குமாறு இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு நமது எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அதனை பார்த்து பகவானே ஆஹா ஆஹா என்று கூற வேண்டும். அவ்வாறு நல்ல எண்ணங்களை உருவாக்குவோமானால் நமக்கு தந்தையின் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். மேலும் மனம் லேசாக இருக்கும், சுகத்தின் அனுபவம் ஏற்படும். சம்ஸ்காரங்களின் சமர்ப்பணம். எவையெல்லாம் தலைகீழான சம்ஸ்காரங்களோ, பிறருக்கு துக்கமளிக்கும் சம்ஸ்காரங்களோ அவற்றை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சிலருக்கு கோபப்படக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கிறது. சிலரிடம் காமத்தின் சம்ஸ்காரம் இருக்கிறது, அதனை அர்ப்பணம் செய்கிறார்கள். சிலரிடமோ பேராசையின் சம்ஸ்காரம் இருக்கிறது. சிலரிடம் பற்றுதலின் சம்ஸ்காரம் இருக்கிறது, அவற்றை அர்ப்பணம் செய்கிறார்கள். எனவே நமது சம்ஸ்காரங்களை அர்ப்பணம் செய்வோமானால்
அதாவது அவற்றை விட்டு விடுவோமானால், அந்த விரதத்தை எடுத்துக்கொள்வோமானால் நமக்கு மிகுந்த சுகத்தின் சக்தியின் அனுபவம் ஏற்படும். முதலில் 21 நாட்கள் செய்ய வேண்டும். அப்போது அந்த பழக்கம் விடுபட்டு விடும். மேலும் பாபா நமக்கு புதிய சம்ஸ்காரங்களை வழங்குவார். நினைவில் கொள்வோம், நாம் பாபாவுக்கு அனைத்தையும் சமர்ப்பணம் செய்வோமானால் பாபா நமக்கு அனைத்தையும் சமர்ப்பணம் செய்வார். ஓம் சாந்தி.